கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம், துதி பலிகளை செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மையாக நடத்தி தருவாராக. இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க எடுத்துக்கொள்வோம். 35 வசனங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அதிகாரத்தின் சுருக்கமான தியானம் என்றால், யாக்கோபு தேவனை சந்தித்த பின்பு அவன் பிரயாணம் பண்ணி பெத்துவேலிடத்திற்கு வருகிறான். லாபான் அங்கே இருக்கிறான். அவன் அங்கே வந்த பொழுது தன்னுடைய லாபானை குறித்து விசாரிக்கிறான். விசாரித்த பின்பு சரியான இடமாகி அவனுடைய லாபானுடைய வீட்டுக்கு அவனுடைய பிள்ளைகளின் வழியாக லாபான் வீட்டை சென்றடைகிறான். அங்கே அவன் தங்கியிருக்கிறான். அங்கே இருந்து அவனுக்கு சம்பளமாய் கொடுக்கும்படியாக அவனுடைய 2 பிள்ளைகள் அவனுக்கு திருமணம் செய்து முடிக்க வைக்கப்படுகிறார்கள், லேயாள், ராகேல். அப்படி திருமணம் செய்து முடித்த பின்பு லேயாளுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சரி, நாம் இன்றைக்கு இந்த அதிகாரத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? யாக்கோபுடைய திருமண வாழ்க்கையவா, இல்லை அதை விட எதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், அதனுடைய 13வது வசனம் 29:13. யாக்கோபு லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபின் செய்தியை கேட்ட பொழுது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விபரமாய் லாபானுக்கு சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாபான் இடத்தில் யாக்கோபு தன் காரியங்களை எல்லாம் விபரமாய் சொன்னான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் சிந்தைக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். யாக்கோபுடைய பின்னணி, ஏசாவை ஏமாற்றது நிமித்தம் ஏசாவனை கொல்ல துடிக்கிறான். அது நிமித்தம்தான் யாக்கோபு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு இவ்விடத்திற்கு வந்திருக்கிறான். இதைத்தான் அவன் சொல்லியிருக்க வேண்டும். இதை கேட்ட லாபான், அப்படியானால் நீ பத்திரமாய் என்னிடத்தில் தங்கி என்று சொல்லி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறான். இந்த வசனத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், எத்தா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த எப்தாவை குறித்து நீங்கள் படிக்க முடியும். அவன் ஒரு பரஸ்திரியின் மகன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சுவாபம் இருந்தது. பாருங்கள், என்ன சுவாபம் அப்படின்னா, அவன் கையில் ஒரு யுத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த யுத்தத்துக்காக அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது எப்தா என்ன செய்கிறான்? தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் அவன் சொன்னான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அல்லது தேவ பிரசன்னத்துக்கு நேராக, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யாக்கோபு தன் காரியங்களை எல்லாம் மாமாவிடத்தில், லாபானிடத்தில் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம காரியத்தை மனுஷங்கிட்ட சொன்னால் நம்மை மனிதர்கள் தங்களுக்கு அடிமைகளாக்கி கொள்வார்கள். நம்ம பிரச்சனையை கேட்டுட்டு நம்ம பலகீனத்தை புரிந்து கொண்டு நம்மை அவர்களுக்கு சேவகம் செய்யும்படி நம்மை அடிமையாக்கி விடுவார்கள். ஆனால் நம்முடைய காரியத்தை தேவனிடத்தில் நாம் சொல்லுவோமானால், தேவன் நம்மை அடிமைகளாய் அல்ல, தேவன் நமக்கு சகாயராகத்தான் வெளிப்படுவார். எப்தா தன் காரியத்தை தேவனிடத்தில் சொன்னதினால தேவன் எப்தாவை அடிமையாக்கி கொள்ளலை. தேவன் எப்தாவுக்கு சகாயராக இருந்தார். அவனுக்கு என்ன சகாயம் தேவையோ அதை தேவன் செய்து கொடுத்தார்.
என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உங்கள் காரியத்தை எல்லாம் நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க? மனுஷன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா அல்லது தேவனிடத்தில் சொல்லுகிறீர்களா? பல நேரத்தில் நாம் செய்கிற தவறுகள் என்ன? நம்முடைய காரியத்தை மனுஷரிடத்தில் தான் சொல்லுவோம். தேவனிடத்தில் சொல்லுவதற்கு தயக்கம் காண்பிப்போம். மனுஷன்கிட்ட சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நான் சொல்லுவேன், மனுஷரிடத்தில் சொல்லுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ளுகிறவர்கள் தேவ ஜனமாக இருப்பார்களானால் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவ ஜனங்களாக இல்லாதிருந்தால் உங்களை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே இந்த காலவெளியிலே இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை சிந்திக்கலாம். நம்ம காரியத்தை மனுஷரிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தை சொல்லுவோம். யெப்தா தன் காரியத்தை மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். நல்ல சிந்தை தானே? இன்றைக்கு உங்கள் காரியத்தை எல்லாம், உங்கள் பிரச்சனையெல்லாம், உங்கள் போராட்டத்தை எல்லாம், உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுங்கள். அன்னாள் பல தடவை தன்னுடைய பிரச்சனையை புருஷன்கிட்ட சொன்னான், பதிலே இல்லை. ஆனால் தேவனிடத்தில் சொன்ன உடனே பதில் உண்டாயிற்று. இந்த காலவெளியில் உங்களுக்கு நான் சாந்தமாய் சொல்லிக்கொள்வேன், உங்கள் பிரச்சனை, உங்கள் நெருக்கத்தை எல்லாம் தேவன்கிட்ட சொல்லுங்கள். பிரச்சனைக்கு பரிகாரியே தேவன் மாத்திரம்தான். அவர் உங்களுக்கு நல்ல பரிகாரியாக இருந்து உங்களை நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திலேயும் எங்களுக்கு தந்த நல்ல தியானத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் காரியத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தெரிவிக்க பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.